நீங்களாம் பாக்கியவானாக மாறாமல் இருந்தாலும் பாக்கியவானாக மாறுவதற்கு முன்னால் ஒரு சோதனை வரும். என்ன வரும்? ஒரு சோதனை வரும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? யாக்கோப்புக்கு சோதனை வந்துச்சா வரலையா? தானியேலுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? சாத்ரா மேஷாக்கு ஆபேத்நேகோக்கு சோதனை வந்துச்சா வரலையா? தாவீதுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? மோசேக்கு சோதனை வந்துச்சா வரலையா? ஜெயித்தார்களா? ஜெயிக்கவில்லையா? யோபுக்கு சோதனை வந்துச்சு, ஜெயிச்சாரா? ஜெயிக்கலையா? அல்லேலூயா. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ சோதனை, அது என்ன சோதனை? அக்கினியில் கொண்டு போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் முன்னால் அவர்கள் கருகி அவர்கள் சாம்பலாகி அவர்கள் எலும்பு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவளை அழிக்கும்படி அந்த ராஜா திட்டம் போட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு உன்னதமான அந்த தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு 7 மடங்கு அதிகமாக நெருப்பை உண்டாக்கி 7 மனிதர்கள் நின்றா எவ்வளவு உயரமோ, 7 மனிதர்கள் மேலே மேலே நின்றா எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு அக்கினி சூளை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த 3 பேத்தையும் தூக்கி போட்டவரன அந்த அக்கினி சூளையில அவர்கள் நடந்து கொண்டு இருந்தார்கள். அந்த 3 பேத்துக்கு முன்னால ராஜாதி ராஜா தேவாதி தேவன் வெற்றி வேந்தன் அக்கினி பட்டால் முடி பொசுங்காத அந்த தெய்வம் அந்த 3 பேத்துக்கு உள்ள அவர் நடந்து 4வது ஆளா உலாவி கொண்டு அவர்கள் 3 பேத்தையும் கொண்டு வந்து வெளியே வந்து விட்டார். அதே போல உனக்கு அக்கினி சூளை போல ஒரு பிரச்சனையில் நடக்கிறாயா? அக்கினி சூளை போல அவமானத்தில் நடக்கிறாயா? அக்கினி சூளை போல கடன் பிரச்சனை நடக்கிறாயா? அக்கினி சூளை போல ஒரு வேதனை நடக்கிறாயா? கர்த்தர் அக்கினி சூளையில வேதனையில கடன் பிரச்சனையில நெருக்கத்தில் கூட உலாவி கொண்டு பின்னால நடந்து பக்கத்துல வந்து உன்னை அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்து விட போறாரு. அப்படிப்பட்ட நிலைமை உனக்கு நடக்க போகுது. எப்படி அவர்கள் 3 பேர்த்த காப்பாற்றுறாரோ கர்த்தர் உபத்தத்தின் கொகையில அவர் வெளியல்ல உள்ள வந்துட்டாரு. உபத்தத்தின் கொகைக்குள்ள வந்துட்டாரு. அக்கினி சூளைக்குள்ள வந்துட்டாரு. அதே போல உன் நெருக்கத்துக்குள்ள வந்துட்டாரு. உன் அவமானத்துக்குள்ள வந்துட்டாரு. உன் கடன் பிரச்சனைக்குள்ள வந்துட்டாரு. வந்துட்டு பிடிச்சுக்கோ, வா வெளியே. எப்படி அவர்கள் 3 பேர் அந்த அக்கினி சூளை வெளியே வந்து காப்பாற்றப்பட்டு அந்த ராஜா இவர்கள் வணங்குற தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று அவர்களுக்கு ஒரு கனத்தையும் ஒரு மேன்மையும் உயர்வையும் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு கனத்தை ஒரு உயர்வை கொடுக்க பாரு. எதிர்பார்த்து கொண்டிரு.